அனைவருக்கும் வணக்கம். நம்ம அகாடமில யூடியூப்ல பாத்தீங்கன்னா, வரிசையா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட சீரிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல பாத்தீங்கன்னா, யூனிட் 8ல ஒவ்வொரு டாபிக்கா முடிஞ்சுட்டே வருது. இதுல என்ன கேள்விகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திராவிட இயக்கம் சார்ந்த கேள்விகள் ஒரு சிலவற்ற நம்ம இங்க பார்க்க போறோம். சரிங்களா? திராவிட இயக்கத்துல இருந்து என்னென்ன கேள்விகள்லாம் வந்திருக்கு? ஒரு சில கேள்விகள் மத்த டாபிக்கோட ஓவர்லேப் ஆகும், மெர்ஜ் ஆகும். அது இல்லாம தனியா என்ன கேள்விகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். சரியா? அதுல முதல் கேள்வி பாத்தீங்கன்னா, கீழ்கண்ட கூற்றை ஆய்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 8வது உலகத்தமிழ் மாநாடு தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சாவூரில் 1995 நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியா? 8வது உலகத்தமிழ் மாநாடு எங்க நடந்துச்சு? தஞ்சாவூர்ல தான் நடந்துச்சா அப்படின்னு கேட்டா கரெக்ட் தான். 1995 அப்படிங்கிறதுமே கரெக்ட் தான். சரிங்களா? உலகத்தமிழ் மாநாடுகள் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர்கள் காலகட்டத்துல யார் காலகட்டத்தில எல்லாம் உலகத்தமிழ் மாநாடுகள் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2வது உலகத்தமிழ் மாநாடு 1968ல அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருக்கப்ப சென்னையில நடத்தியிருப்பார். சரிங்களா? அடுத்தது 5வது உலகத்தமிழ் மாநாடு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்ப 1981ஆம் ஆண்டு மதுரையில வச்சு நடத்தியிருப்பார். சரிங்களா? அடுத்தது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்ப 8வது உலகத்தமிழ் மாநாட 1995ல தஞ்சையில வச்சு நடத்தியிருப்பாங்க. சரிங்களா? முதல் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட். ஏ கரெக்ட். அடுத்தது இந்த மாநாடு சிறப்பு பெற்ற தமிழ் செம்மொழி மாநாடு என்று அறியப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது தமிழ் மொழிக்கான செம்மொழி அந்தஸ்து அப்படிங்கிறது 2004ஆம் ஆண்டு வழங்கப்பட்டிருக்கும். சரிங்களா? செம்மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. செம்மொழி அந்தஸ்து 2004ஆம் ஆண்டு. அதன் பிறகு 2010ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தான் கோயம்புத்தூர்ல நமக்கு ஒரு 5 நாளைக்கு உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு, முதல் உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு அப்படிங்கிறது நடந்திருக்கும். சரிங்களா? இப்ப 2010 ஜூன்ல நடந்திருக்கும். இப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 8வது உலகத்தமிழ் மாநாடு தான் உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது தப்பு. இப்ப ஏ சரி, பி தவறு. இல்ல இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு பாக்குறப்ப 2005ல சமஸ்கிருதம், 2008ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெலுங்கு, கன்னடம் அது ரெண்டுமே வந்து 2008, 2013ல மலையாளம், 2014ல வந்து ஒடியா மொழிக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா 2024ல ஒரு 5 மொழிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கும். என்னென்ன மொழிகள் அப்படின்னா அஸ்ஸாமீஸ், அடுத்தது பெங்காலி, அடுத்ததா பாத்தீங்கன்னா மராத்தி, அடுத்தது பாலி மொழி, அடுத்தது பிராகிருதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மொழி. இந்த 5 மொழிகளுக்கும் பாத்தீங்கன்னா போன வருஷம் நமக்கு செம்மொழி அந்தஸ்து அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்தோட கலாச்சார அமைச்சகத்தினால வழங்கப்பட்டிருக்கும். சரியா? அடுத்தது படியரசி திட்டம் யார் காலத்தில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. படியரசி திட்டம் அப்படிங்கிறது அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சராக இருக்கப்ப கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான். அதாவது அண்ணா அவர்கள் அந்த 1967 தேர்தல் பிரச்சாரத்தின் போதே என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ₹1 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம் அப்படிங்கறத அந்த தேர்தல் எப்படி நமக்கு வந்து இந்த தேர்தல்ல கூட நிறைய விடியல் தர போறாங்க. அந்த மாதிரியான வாக்கியங்கள்ல நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? வெற்றி நடை போடும் தமிழகமே அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி அண்ணா அவர்கள் அந்த காலத்துல 1967ல வச்ச ஒரு ஸ்லோகன் தான் ₹1 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம் அப்படிங்கிறது. சரிங்களா? அதுதான் நம்ம படியரசி திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். CN அண்ணாதுரை. அடுத்ததா பாத்தீங்கன்னா உலக தமிழ் செம்மொழி மாநாடு, முதல் உலக தமிழ் செம்மொழி மாநாடு கோயம்புத்தூர்ல 2010ல நடந்திருக்கும். சரிங்களா? அதனுடைய வரலாறு தான் நம்ம பார்த்திருந்தோம். 2004ல செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கும். 2010ல அந்த மாநாடு நடந்திருக்கும். அடுத்தது மதராசு மாநிலம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற வேண்டி விருதுநகர் சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்த ஆண்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? 1956 அக்டோபர் மாதத்துல அவரு உயிரிழந்திருப்பார். சரிங்களா? சங்கரலிங்கனார் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவர். சரிங்களா? அதான் விருதுநகர் சங்கரலிங்கனார் அப்படின்னு சொல்றாங்க. 1917ஆம் ஆண்டு காங்கிரஸ்ல சேர்ந்திருப்பாரு. ராஜாஜியால பெரிதும் ஈர்க்கப்பட்ட இவரு ராஜாஜியோட உப்பு சத்தியாகிரகத்திலையும் பங்கேற்று இருந்திருப்பார். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றணும் அப்படின்னு சொல்லி போராடக்கூடிய நபர்கள்ல இவர் முக்கியமான நபரா இருந்திருப்பாரு. அக்டோபர் மாசம், அதாவது எப்போ அவரு உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சிருப்பாரு அப்படின்னா 27/7/1956ல உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சவரு தொடர்ச்சியா 75 நாட்கள் வந்து உண்ணாவிரதம் இருந்திருப்பார். சரிங்களா? 13/10/1956, அதாவது உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்ச 76வது நாள்ல உயிரிழந்திருப்பார். சரிங்களா? இவருடைய கோரிக்கையான
தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் மாற்றம் 14 ஜனவரி 1969 நிறைவேறி இருந்திருக்கும். சரிங்களா? ஆனா அதற்கு முன்னதாகவே பாத்தீங்கன்னா 18 ஜூலை 1967 மத் நம்ம சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கும். மெட்ராஸ் அப்படிங்கிற பேரை தமிழ்நாடுன்னு மாத்தணும்னு சொல்லி அண்ணா அவர்கள் இருக்கிறப்ப. இப்ப இந்த 18 ஜூலைய தான் நம்ம என்னன்னு செலிப்ரேட் பண்றோம்? தமிழ்நாடு டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்றோம். சரிங்களா? அடுத்தது ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் திராவிட மகாஜன சபா? ஓகேங்களா? திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். எப்ப நிறுவியிருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1891ஆம் ஆண்டு நிறுவனதுக்கு அப்புறமா இதனுடைய முதல் மாநாடு அப்படிங்கிறது நீலகிரியில நடந்திருக்கும். நீலகிரிஸ்ல வந்து நடந்திருக்கும். ஓகேங்களா? இதே ஆதி திராவிட மகாஜன சபா அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் அவர்கள் வருவார். சரிங்களா? ரைட். அடுத்தது அண்ணாதுரை செயல்படுத்த ஆர்வமாக இருந்த முதல் யோசனை 1 கிலோ ரூபாய் 3 கிலோ வழங்குவது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? 1 கிலோ ரூபாய்க்கு எவ்வளவு வழங்குவது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 கிலோ அதான் அந்த 1 ரூபாய்க்கு 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம். அது வந்து அரிசியை தான் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? இதான் படி அரிசி திட்டம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் 1912 மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படிங்கிற பேர்ல வந்திருக்கும். அதுக்கப்புறமா தான் மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் மாத்திருப்பாங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் சுயமரியாதை இயக்கம் 1925. அடுத்தது தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பு அப்படிங்கிறது 1916 பின்னர் நீதி கட்சி அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். திராவிட கழகம் அப்படின்னு சொல்லி பேர் மாத்தினது 1944 சேலம்ல அண்ணா அவர்கள் தீர்மானம் கொண்டு வந்திருப்பார். 4-1-3. சரியா? அடுத்தது கிபி 1891 நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபை அதன் முதல் மாநாட்டை எங்கு நடத்தியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சோ எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு நீலகிரியில வந்து நடத்தியிருப்பாங்க. சரியா? நீலகிரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. அயோத்திதாச பண்டிதர் இந்த ஒரு திராவிட மகாஜன சபையை உருவாக்கி இருப்பார். அடுத்தது ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு 1916. சரிங்களா? டிஎம்கே செப்டம்பர் 17 1949. திராவிட கழகம் அப்படிங்கிறது 1944 செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் 1925. சரியா? 3124 அப்படிங்கிறது தான் கரெக்ட். அடுத்தது இந்திய சுதந்திரத்திற்கு பின் தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டத்தை முதலில் நடைமுறைப்படுத்தியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காமராஜர் அவர்கள் எட்டயபுரத்துல தொடங்கி வச்சிருப்பார். அதற்கப்புறமா எம்ஜிஆர் அவர்கள் 1982ஆம் ஆண்டு நியூட்ரிஷியஸ் மீல் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பார். அதை விரிவுபடுத்தி இருந்திருப்பார். அதுக்கப்புறமா இப்ப இருக்கக்கூடிய நம்ம முதலமைச்சர் காலை உணவு திட்டம் அப்படிங்கறத கொண்டு வந்திருக்கிறாங்க. சரியா? ரைட். அடுத்தது கடைசியா பாத்தீங்க அப்படின்னா டெம்பிள் என்ட்ரி ஆத்தரைசேஷன் அண்ட் இன்டெம்னிட்டி ஆக்ட் இது 1939ஆம் ஆண்டு வந்திருக்கும். இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடிதான் வைத்தியநாத ஐயர் தலைமையில நமக்கு வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல வந்து ஆலய நுழைவு போராட்டம்லாம் நடத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சட்டம் வந்திருக்கும். ஓகேங்களா? 1939 ராஜாஜி அவர்கள் தலைமையில ஆட்சியில இருக்கிறப்ப டெம்பிள் ஆத்தரைசேஷன் ஆக்ட் ஓகேங்களா? மெட்ராஸ் டெம்பிள் ஆத்தரைசேஷன் ஆக்ட் 1947 வந்து வந்திருக்கும். சரிங்களா? சோ 1947 வந்தப்ப யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா ஓமந்தூரார் வந்து இருந்திருப்பார். அடுத்தது செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜஸ் ஆக்ட் 1968 வந்திருக்கும் அண்ணாதுரை அவர்கள் இருக்கிறப்ப. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் ஸ்டேட் அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி அப்படிங்கிறது நமக்கு 1949 வந்திருக்கும். சோ இதுக்கு யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா குமாரசாமி ராஜா அவர்கள் இருந்திருப்பாங்க. சோ 2314 அப்படிங்கிறதா சரி. சரியா? சோ இந்த திராவிட இயக்கம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சில கேள்விகள் நம்ம பார்த்திருக்கோம். இங்க ஒரு 11 கேள்விகள் பார்த்திருக்கோம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நன்றி.